ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு போனேன். கடையில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் இருந்துச்சு. சரி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவும் பண்ணிட்டேன். அதுக்காக நான் குக்கர்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு குக்கரை வச்சாச்சு. குக்கர் வச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றியாச்சு. கோல்ட் வின்னர் தான் நான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கோல்ட் வின்னர் ஆயில் லைட்டாக காஞ்சோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் தேவையான அளவு ஊற்றிடலாம். ஆயிலும் நெய்யும் நல்லா ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் பிரியாணிக்கு போடுறது பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, ரோஜா இதழ் இது எல்லாமே அது கூட நம்ம சேர்த்திடலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுறலாம். பல்லேரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பல்லேரி வெங்காயம் 4 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது பல்லேரி வெங்காயம் கூட 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்து நம்ம போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் அது கூட நான் 2 தக்காளி தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம கழுவி வச்ச மஷ்ரூமை போட்டுடலாம். மஷ்ரூம் தேவையான சைஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் எண்ணெயில். மஷ்ரூம் போட்டு நல்லா எல்லாம் கலக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு தனித்தனியாக நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரெண்டையுமே போட்டு எல்லாமே கலந்து விட்டுடலாங்க. இப்போ இது கூட புதினா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ண புதினா தலையும் இதுக்குள்ளே போட்டுடலாங்க. அடுத்தது புதினா போட்ட உடனே அடுத்தது மல்லித்தலையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. மல்லித்தலையும் இது கூட சேர்த்து எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். புதினாவும் மல்லித்தலையும் போட்ட ஃப்ளேவர் அப்படியே நம்ம வதக்க அப்படியே நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா இந்த 4 மசாலையும் சேர்ந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஓரளவுக்கு எண்ணெயில் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஊற வச்ச அரிசியை நம்ம எடுத்து போட்டுடலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டம்ளர் தான் நான் அரிசி ஊற வச்சேன். அதை நம்ம போட்டுடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பையும் போட்டுடலாம். உப்பையும் போட்டு நல்லா எல்லாமே ஒரு தடவை நம்ம கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ குக்கரை நல்லாவே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க, இறக்கி வச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி அலங்காமல் ஒரு கிளறி அப்படியே வந்து ஹாட் பாக்ஸில் நல்லா சூடாக போட்டு வச்சுட்டு இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா வந்து ரெடியாகவே இருக்குது. சூப்பராக வந்திருக்குங்க இந்த தடவை. மஷ்ரூம் பிரியாணி ரெடி.